அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன ஆபத்துன்னு கொஞ்சம் எளிமையாக சொல்கிறேன். இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் உங்கள் தம்பி 2 பேர் இருக்கீங்க. உங்களுக்கு பூர்வீக சொத்து ஒரு 5 ஏக்கர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க. நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை இருக்குது. அதே மாதிரி உங்கள் தம்பிக்கும் கல்யாணம் ஆகுது, அவருக்கு வந்துட்டு 4 குழந்தை இருக்குது. நீங்கள் தான் வந்துட்டு ஃபுல்லாக சம்பாதிச்சு கூட்டு குடும்பங்கிறதுனால உங்கள் உழைப்பில் தான் வந்துட்டு அந்த குடும்பம் வந்துட்டு ரன் ஆகுது. உங்கள் தம்பி வந்துட்டு வேலைக்கு போகாமல் ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் உங்கள் அப்பா வராரு, தாத்தா சொத்தை வந்துட்டு பிரித்து கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பிரித்து கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்? உங்களுக்கு 2.5 ஏக்கர், உங்கள் தம்பிக்கு 2.5 ஏக்கர் அதுதானே கொடுக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு வந்துட்டு ஒரு குழந்தை தான் இருக்குது, அதனால உனக்கு வந்துட்டு 1 ஏக்கர் போதும். தம்பி வந்துட்டு 4 குழந்தைய வச்சு கஷ்டப்படுறான், அதனால வந்துட்டு நான் உனக்கு 4 ஏக்கர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு நமக்கு சொல்லுது. இதை நீங்களே யோசிங்க. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் கிளியரன்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.